மேனேஜிங் பீப்புள். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா, நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு 7 கொஸ்டின்ஸ் டு மேனேஜிங் பீப்புள்ஸ், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மேனேஜிங் பீப்புளுங்கிறது வந்துட்டு ஒரு ஆர்ட். அதாவது அதை வந்துட்டு எல்லாராலையும் பண்ணிட முடியாது. ஸோ ட்ரை பண்ண அதை யார் வேணால் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் அதை பற்றி வந்துட்டு சில கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட மொதல் கொஸ்டின் கேட்டிங்கன்னா, ஹவு டு ஐ சே நோ? ஹே டிகே, ஐ நீட் திஸ் ஃபேவர், நோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்பவே பாதிக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் நோ, யூ கேன் ஆஸ்க் தெம் எ பெர்மிஷன். ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்களோட பர்மிஷன் கேட்கலாம். ஸோ பர்மிஷன் கேட்குறேன் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நைட் அவுட்டுக்கு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு அந்த நைட் அவுட் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் நோ, யூ கேன் ஆஸ்க், நான் அப்போ வரலன்னா உங்களுக்கு ஓகேவா? எனக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி நான் இவ்வளோ ஒர்க் பண்ணேன், கண்டிப்பாக வந்து என்னால் வந்துட்டு 100% வந்துட்டு என்னால் வந்துட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, உங்கள் மூடே ஸ்பாயில் பண்ணணும். அப்போ நீங்கள் பர்மிஷன் கேட்கலாம். ஸ்டில் they didn't accept, I will argue that they will not fit for your friendship. ஸோ சைன் கொஸ்டின் கேட்டீங்கன்னா, how can I seek help? Seeking help is fundamental way of learning. Helping came from books, videos, podcasts, எதுலேருந்து வேணாலும் வரலாம். ஸோ தேர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அட்வைஸ் அண்ட் ஹெல்ப். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு கோர்ஸ் ஆப் பண்ணணும். அது என்னோட சீனியர்கிட்ட போயிட்டு நான் வந்துட்டு மேக்ஸ் எடுக்கலாமா எக்கனாமிக்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு நான் கேட்குறது ஒரு அட்வைஸ். இட்ஸ் நாட் அ ஹெல்ப். அப்போ ஹெல்ப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்ப்னு என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு நாலேஜ் என்னன்னு தெரியணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நாலேஜ்னு என்னென்னா, நம்ம போய்ட்டு ஒரு கூகுள்கிட்ட கேட்குறோம் இல்லையா, சப்போஸ் இது எப்படி வந்துச்சு, அது எப்படி வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு இது மாதிரி நான் ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணுறேன், எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு நான் போய்ட்டு நான் கூகுள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, தட்ஸ் அ நாலேஜ். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜை நம்ம ஷேர் பண்ணுறது. ஸோ ஹெல்ப்னா என்ன? இப்போது நான் வந்து இந்த ரெஸ்யூமே வந்துட்டு நான் போயிட்டு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். எனக்கு அந்த ரெஸ்யூமே எடுத்துகிட்டு 2-3 இடத்துல போய் அப்ளை பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வந்து நான் சீனியர்கிட்ட போயிட்டு, ப்ரோ நான் இது மாதிரி ரிஜெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நான் போய் கேட்குறேன்னு வைங்களேன், அதுதான் ஹெல்ப். ஸோ நான் எந்த இடத்துல ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நம்ம இது பண்ணுறது. ஸோ ஹெல்ப் நம்ம சாதாரணமாக கேட்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ எப்போ நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு இன்புட் போட்டு அதுலேருந்து நம்ம ரிசல்ட் வராமல் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு போய்ட்டு ஹெல்ப் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாலேஜையும் கேதர் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணுறீங்க. லாஸ்ட் டைமில் அது அவுட்புட் வரல அப்படின்னா ஸ்டாஃப்டையோ உங்களோட சீனியர்ட்டையோ போய்ட்டு நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு இந்த அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் கேட்கலாம். ஸோ ஹெல்ப் கேட்குறதுக்கு ரொம்ப ஃபண்டமெண்டலாக என்ன வேணும்னா, அதுக்கு நம்ம வந்து சில ஒர்க் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நமக்கு தேவையான அவுட்புட் என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் நமக்கு வந்துட்டு என்ன அவுட்புட் வேணும்னு தெரிஞ்சால் தான் நம்ம அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியும். இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் த ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் நோ. சீக்கிங் ஹெல்ப் இஸ் மோஸ்ட் கரேஜியஸ் அண்ட் ப்ரெசியஸ் திங்ஸ் that we can do. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு கேளுங்க. தட்ஸ் அ பேசிக். யாருமே வந்துட்டு நீங்கள் போயிட்டு ஹெல்ப் கேட்குறப்போ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா யாரெல்லாம் வந்துட்டு இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களே க்ரோ ஆகிக்கிறாங்கன்னு அர்த்தம். எனக்கு சில செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை எனக்குள்ளேயே நான் வச்சுட்டேன்னா தெர் இஸ் நோ யூஸ். அதை நான் இன்னொருத்தங்களுக்கு ஷேர் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் வந்துட்டு நீங்கள் போய்ட்டு யார்கிட்ட கேட்டாலும் எல்லாருமே ஹெல்ப் பண்ண தான் போகிறாங்க. அது ஹெல்ப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அவுட்புட் வருதுன்னா அது அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்க போகுது. ஒன்ஸ் நீங்கள் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு தேவையான அவுட்புட் வந்துருச்சுன்னா அவங்கள்ட்ட மறக்காமல் போய்ட்டு தேங்க்ஸ் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் கேட்டிங்கன்னா, ஹவு டு ஐ கன்வின்ஸ் மை பேரண்ட் ஃபார் மை கெரியர் சாய்ஸ்? உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கெரியர் சாய்ஸ் இருக்கலாம், உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ஒரு கெரியர் சாய்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்க நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். அவங்க ஜென்ரேஷன் நம்மளோட ஜென்ரேஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட். தே வாண்ட் ஸ்டெபிலிட்டி இன் யுவர் லைஃப் இல்லையா? தே ஆர் நாட் எகென்ஸ்ட் யூ, தே ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் யுவர் ஸ்டெபிலிட்டி. தே ஆர் கேம் ஃப்ரம் அன்ஸ்டெபிலிட்டி, ரைட்? நம்ம இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, மேக் அவேர் ஆஃப் தெம். அவங்களோட ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு பார்த்து வளர்ந்துருப்பாங்க. அவேர் பண்ணலாம், நான் என்ன பண்ண போகிறேன், இதனால் வந்துட்டு எனக்கு என்ன ப்ராஃபிட் வரும், இதனால் நமக்கு என்ன ப்ராஃபிட் வரும் அவங்களுக்கு நீ வந்துட்டு அவேர் பண்ணலாம். கன்வின்ஸ் ப்ரோ, தே ஆர் யுவர் பேரண்ட், தே லிசன். ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்ப வந்துட்டு எல்லோரும் காமனாக சொல்கிற பதில் என்னென்னா, இல்லை எங்கள் வீட்டில் நோ சொல்லுவாங்க அப்படின்னு. கேட்டால் தான் ப்ரோ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நண்பன் படம் மூவியே எடுத்துக்கலாம். அதில் ரஞ்சித் அந்த கேரக்டர் போய் கேட்டனால தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி போக வந்து அவங்க வீட்லேயே வந்து ஒத்துக்குவாங்க.
ப்ரோ அது மூவி ப்ரோ இது லைஃப் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போயிட்டு பேசுங்க ஃபஸ்ட்டு. ஸோ 4th கொஸ்டின் என்ன, ஹவு டு ஐ மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ்? ஹவு டு ஐ மேக் ஃப்ரெண்ட்ஸ்? இஃப் யூ வாண்ட் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் டோன்ட் கோ டெஸ்பரேட்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் கண்டுபிடிங்க, ஃபைண்ட் யுவர் செல்ஃப். ஸோ ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம வந்துட்டு மற்றவங்களை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியணும், எந்த மாதிரி இடத்த டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் தெரியணும், எந்த மாதிரி கேரக்டரோட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியணும். உங்களை நீங்களே கேட்டுக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டோட கேளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பேசியிருப்பீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு தோணியிருக்கா அவங்க நம்மளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆயிடுவாங்கன்னு? இல்லைங்கிறாங்க. டோன்ட் கோ ஃபார் சர்ச்சிங் ஃப்ரெண்ட்ஸ், அது தானாக நடக்கும். ஸோ ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கணும்னு நான் சொல்ல வரல, பாயிண்ட் ஆஃப் வியூ மாறலாம். பட் சம் பீப்புள் வந்து நமக்கு வந்துட்டு க்ளோஸாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா, அந்த கேரக்டருக்கு நான் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக காணும் வச்சுக்கோங்க, பி இன்ட்ரெஸ்டட் இன் பீப்புள், genuinely interested in people. So how can I find a life partner interesting? What are your values? What is super important for you? What is negotiable for you? அது அப்படிலாம் யார் பார்க்குறா? ஆனால் இது மாதிரி பார்க்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மீட்டிங் ஒரு கேர்ள் ஆர் பாய், நான் அப்படி சொல்லலை, கேர்ளாக இருந்தால் பாய், பாயாக இருந்தால் கேர்ள் அப்படி சொல்கிறேன். ஷேர் யுவர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஷேர் யுவர் தாட்ஸ், ஷேர் யுவர் விஷன், பி ஜென்யூன்லி ஹாப்பி ஃபார் ஈச் அதர், ஷேர் யுவர் தாட். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா ஒரு 3 கொஸ்டின், அந்த கொஸ்டின் நீங்களே கேட்டுக்கோங்க, அதுக்குள்ளே பதில் அதை வச்சு உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ வேல்யூஸ், வாட்ஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட், நெகோஷியபிள், இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் ஒரு ஆளுக்கு ஒரு கேரக்டர் இருக்கணும். அப்படின்னு சொன்னேன் இல்லையா, உங்கள் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேரக்டர் இருக்கணும். ஸோ நமக்கு ஒருத்தரை பார்த்தோன்னே பிடிச்சிரும், ஆனால் வந்துட்டு அவங்களோட க்ரோயிங் டுகெதராக இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. நம்ம ஒரு ஆளை பார்க்குறோம் உடனே பிடிச்சிருது, நோ. ஸ்பெண்டிங் டைம் வித் தெம், ஒரு கேரக்டர் ஒருத்தவங்களோட பிஹேவியர் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அதுக்காக உங்களால் லைஃப் லாங் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கேர்ள் ஆர் பாய் மீட் பண்ணி ஜஸ்ட் ஷேர் யுவர் தாட், அதான் நான் இருக்க சொன்னேன் இல்லையா, அப்போ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மேபி எ இயர் என்ன. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், ஸோ சீஸ் மை கேர்ள் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு ஐ செட் மை பவுண்ட்ரிஸ்? ஸோ இதில் வந்துட்டு மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் பவுண்ட்ரி இருக்குது, ஒரு நெகோஷியபிள் பவுண்ட்ரி, நான் நெகோஷியபிள் பவுண்ட்ரி. ஸோ நான் நெகோஷியபிள் பவுண்ட்ரி அப்படின்னா, இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பாலிட்டிக்ஸே பேச மாட்டேன் அப்படின்னு நான் வந்துட்டு ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கேன்னா, தட்ஸ் நாட் நெகோஷியபிள் பவுண்ட்ரி. என்ன ஆனாலும் நான் அதை வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ என்னென்னா நெகோஷியபிள் பவுண்ட்ரியில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைமிங். இப்போது நான் வந்துட்டு ஒரு 8:30க்கு வரேன் அப்படின்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ண வச்சுருது, அதுக்குன்னு ஒரு 8:35, 8:40 இந்த மாதிரி நம்ம வந்துட்டு போய்க்கலாம். ஸோ நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணுறீங்கன்னா இன்னொருத்தவங்களை பவுண்ட்ரி செட் பண்ணுறது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் எப்படி பவுண்ட்ரி ஸ்டார்டிங் செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் தே லவ் யூ ஸோ மச் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் வென் யூ ஓப்பன் அப். லேர்ன் டு ரெஸ்பெக்ட் பவுண்ட்ரி. நீங்களே ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா நோபடி எல்ஸ். நம்ம எப்படிலாம் பவுண்ட்ரி செட் பண்ணலான்னு பார்த்தாச்சு, நம்ம ஏன் பவுண்ட்ரி செட் பண்ணணும்? ஏன்னா ஸோ நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணுறது வந்துட்டு ஒரு அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் நினச்சிட்டு இருக்கீங்க, அதுதான் இல்லை. நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணுறது ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை வந்து நோக்கி தான் கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய கெரியர், அவங்களோட கெரியர், 2 பேரோட கெரியர் இருக்குது. நான் வந்து அவங்கள்ட்ட போய்ட்டு இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செட் ஆகாது. அதே வந்துட்டு என்னோடய லைஃப்பில் வந்துட்டு அவங்க வந்துட்டு நீ இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிங்கன்னா, ஹவு டு ஐ டீல் வித் மை டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்? எப்போ வரீங்க? We are attracted to the people who do not have which I have. இப்போ ஒரு பர்சன் டாக்ஸிக்காக இருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் ஆல்வேஸ் எ பர்சன், இட்ஸ் அன் எமோஷன். அதனால் புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் த எமோஷன், த ரிலேஷன்ஷிப் மேக் த பாண்ட் ஸோ டாக்ஸிக். What is that disturbing me? What do I want to protect from? This conversation make the eventual question, what are the emotion trying to tell me about myself? ஒரு பர்சன் டாக்ஸிக்காக இருக்காங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது நம்ம கடமை தான் இல்லையா? So go and talk to a friend. Do not complain, do not accuse, do not offer solution. Just go and speak with your friend. Simply share what you feel. Allow them to hear what you say. Your convo reveal a lot about you and about them too. இந்த கான்வோ மூலமா வந்துட்டு you realize where you have to change, where your friend have to change அப்படின்னு. So this video wrap up. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு பார்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு வச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணுறா பண்ணு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிகே.